தயிர் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி காலிஃப்ளவர் வறுவல் பண்ணலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கிற காலிஃப்ளவரை வடித்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சேர்ந்து சாப்பிட்லாம். நீங்கள் வெறும் சாப்பாட்டு கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் சாம்பாரும் கொடுத்தாச்சு. மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு பால் நிறைய ஊற்றி தயிர் கொஞ்சமாக ஊற்றி தயிர் சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. நீங்கள் பால் நிறைய ஊற்றி இந்த மாதிரி தளன்னு பேக் பண்ணால் தான் மதியானம் சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் வறுவல் வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸு எல்லாம் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.